வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. பைலிங்குவல், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் 2 பேருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 24. இன்றைக்கி வந்து 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன். 8th ஸ்டாண்டர்டில் ஒன்று, 10th ஸ்டாண்டர்டில் ஒன்று. 8th ஸ்டாண்டர்டில் படிக்க சொன்ன அந்த லெசனோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே எடுத்தோம், கொஷின்ஸ் எடுத்தோம். ஸோ இதுக்கு மேலே அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இப்போ இன்றைக்கி 50 கொஷின்ஸும் எடுத்தாச்சு. 50 கொஷின்ஸுமே இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த லெசன்லேருந்து தான் இருக்குது. 50 கொஷின்ஸும் ஃபில் இன் த பிளாக்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங் இதுக்கான ஆன்சர் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து வீக்லி டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, சண்டே வீக்லி டெஸ்ட்டு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 12 லெசன்ஸ் இந்த வீக் ஃபுல்லாக படித்த லெசன்ஸ் ப்ளஸ் டைம் அண்ட் ஒர்க் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது வந்து உங்கள்கிட்ட அது செப்பரேட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள். அங்கேயே நிறைய சேனல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன் செப்பரேட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வரும், கிளாரிட்டி இருக்கும், எதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும், எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம புக்லேருந்து கொஷின் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் வந்து ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர் பார்த்துக்கோங்க. இது எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கெரியர்லேருந்து பார்த்துக்கோங்க. அவங்களே ஒவ்வொரு மந்த்துக்கும் செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 8 டாபிக் மாதிரி போட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி பண்டிலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நிறையாலாம் இருக்காது, லிமிட்டட் பேஜஸ் தான் இருக்கும். ஸோ நிறையா இதெல்லாம் இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த மூணு விஷயத்து தான் நம்ம வீக்லி டெஸ்ட்டாக எழுத போகிறோம். ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸஸ், பைலிங்குவல், அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயிட்டு டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு நான் ஒரு சேனல் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன். அது என்ன சேனல்னு எதுக்குன்னா, நம்ம இப்போ நிறைய படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம படிக்கிற வே கரெக்டாக இல்லை, நம்ம படிக்கிறதுல வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மாற்றணுமா என்னங்கிறத நம்ம சொல்கிறோம், இல்லை யூடியூப்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு வின் பண்ணுறவங்க வந்து சொல்கிறது வேறு இல்லையா? இந்த யூடியூப் சேனலில் யூத் பேப்பர்னு ஒரு யூடியூப் சேனல், அதை போய் பாருங்கள். அதில் வந்து குரூப் 1லேருந்து குரூப் 4ன்னு எல்லாரையும், அதாவது செலக்ட் ஆகி ஜாபுக்கு போன எல்லாரையுமே பேட்டி எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எப்படி படித்தேன், நான் எந்தெந்த புக்கை எங்கெங்கே ரெஃபர் பண்ணேன், ஸ்கூல் புக்கா, அவுட்டர் சோர்ஸா, எந்தெந்த புக்கை நான் எப்படி படித்தேன், எத்தனை டைம் படித்தேன், எத்தனை டைம் நான் எக்ஸாம் எழுதினேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒவ்வொருத்தவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்ப தான் நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணி போயிட்டுருக்கோம், இல்லை நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோங்கிறது அவங்க சொல்கிறப்ப நமக்கு இன்னும் நம்ம கிளியராக இருக்கும். ஓகேவா? அவங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் படித்தேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சில பேருக்கு அவங்க சொல்கிற மெத்தட்லேயே படிக்கிறப்போ நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னு சில பேருக்கு வேறு மெத்தடில் படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சேனலில் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது யூத் பேப்பருங்கிறது அந்த சேனலோட பேர். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு எல்லாரையுமே பேட்டி எடுத்திருப்பாங்க. அதில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருமே அதில் டிஃப்ரெண்டான பீப்புள்ஸாக இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இல்லை, இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கிறவங்கலாம் அதில் பேசியிருப்பாங்க. அவங்க என்னென்ன புக்கெலாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்க்கெலாம் எப்படி படித்தாங்க, எந்தெந்த புக்கை படித்தாங்க, அதேமாரி புக் சோர்ஸ் வந்து என்னென்னலாம் படிச்சுக்கணும், நமக்கு எப்படி படித்தா நமக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வீக்லி டெஸ்ட்டுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.